Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic scroll bar. Scroll bars makes it easy to access the parts of your document that don't fit on the current screen view. So இந்த scroll barங்கிற காம்போனன்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியிருக்கும் போது கரண்டா அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஸ்கிரீன் எந்த வியூல இருக்கோ அந்த ஸ்கிரீன் வியூல நம்ம டாக்குமெண்ட்ல இருக்கிற சில பார்ட்ஸ் வந்து ஃபிட் ஆகாம இருக்கும். ஸோ ஸ்கிரீன் வியூல ஃபிட் ஆகாம இருக்கிற அந்த பார்ட்ஸை நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற அந்த காம்போனன்ட் தான் ஸ்க்ரோல் பார். இந்த ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணி நம்ம மேல கீழே தென் லெஃப்ட்ல ரைட்ல மூவ் பண்ணிக்கலாம், which enable you to scan a long document. ஸோ அப்போ நம்மளோட டாக்குமெண்ட் வந்து லாங்கா இருக்கு, கரண்ட் ஸ்கிரீன் வியூல அது ஃபிட் ஆகல அப்படின்னா ஸ்கிரீன் வியூல ஃபிட் ஆகாத பார்ட்ஸை நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ஸ்க்ரோல் பார் வந்து யூஸ் ஆகும். ஈச் டாக்குமெண்ட் ஹேஸ் 2 ஸ்க்ரோல் பார்ஸ். ஒவ்வொரு டாக்குமெண்ட்லயுமே பாத்தீங்கன்னா 2 ஸ்க்ரோல் பார் இருக்கும். ஒன் ரன்ஸ் வெர்டிகலி டவுன் த ரைட் சைட் ஆஃப் யுவர் டாக்குமெண்ட். நம்மளோட டாக்குமெண்ட்ல ரைட் சைட்ல ஒரு வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் இருக்கு, அது வந்து நம்ம மேல கீழே அப் அண்ட் டவுன் மூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். And the other runs horizontally across the bottom of the window. So Microsoft Word windowல பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரோல் பாரை நம்ம லெஃப்ட் ரைட்ல மூவ் பண்ணிக்கலாம். So a vertical bar on the right side of a window that is used to move the window contents up and down. So vertical scroll bar right sideல இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம விண்டோ கண்டென்ட்ஸை மேல கீழே அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் பாட்டம் ஆஃப் த விண்டோல இருக்கும், இதை யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா டாப்ல லெஃப்ட் கார்னர்ல இருக்கிறது ஆஃபீஸ் பட்டன், தென் அதுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது குயிக் ஆக்சஸ் டூல் பார், தென் அதுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது டைட்டில் பார். இந்த டைட்டில் பார்க்கு கீழே இருக்கிறது ரிபன், ரிபனுக்கு கீழே இருக்கிற காம்போனன்ட் தான் ரூலர். தென் இதுல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இதுதான் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். இந்த ஸ்க்ரோல் பார்ல நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்படி கீழே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கிரீன் வியூல ஃபிட் ஆகாத பார்ட்ஸை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். தென் அகைன் மேல மூவ் பண்றதுக்கு அதே ஸ்க்ரோல் பார்ல கிளிக் பண்ணிட்டு மேல ட்ராக் பண்ணோம் அப்படின்னா மேல மூவ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி இது பாட்டம் ஆஃப் த விண்டோல பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், இதை நம்ம ட்ராக் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். So if you cannot see the scroll bars on your word screen, your settings have been changed to hide them. So ஒருவேளை நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் பார் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா செட்டிங்ஸ்ல ஏதோ சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பார் வந்து ஹைட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். So while scroll bars are visible by default, another user may have changed your settings. ஸோ டிஃபால்ட்டா அந்த ஸ்க்ரோல் பார் வந்து டிஸ்பிளே ஆயிட்டு தான் இருக்கும். ஒருவேளை யூசர் வந்து செட்டிங்ஸ்ல போய் அதை ஹைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பார் இப்போ நம்மளோட வேர்டு டாக்குமெண்ட்ல மிஸ் ஆகிருக்கும். ஸோ வேர்ட் செட்டிங் வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஸ்க்ரோல் பார் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்க்ரோல் பாரை குயிக்கா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரீஸ்டோர் பண்ணணும் அதை தான் இப்போ பார்க்க போறோம். ஆடிங் ஸ்க்ரோல் பார் டு யுவர் டாக்குமெண்ட் டேக்ஸ் ஜஸ்ட் அ மினிட். ஒரு சிங்கிள் மினிட்ல நம்ம ஸ்க்ரோல் பாரை ரீஸ்டோர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட டாக்குமெண்ட்ல. கிளிக் த சர்க்குலர் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் இன் த அப்பர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் யுவர் வேர்ட் ஸ்கிரீன் டு எக்ஸ்போஸ் எ ட்ராப் டவுன் மெனு. நம்மளோட வேர்ட் ஸ்கிரீன்ல அப்பர் லெஃப்ட் கார்னர்ல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சர்க்கிள் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ராப் டவுன் மெனு அப்பியர் ஆகும். பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல அந்த ட்ராப் டவுன் மெனு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ட்ராப் டவுன் மெனு தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மெனுல சூஸ் த வேர்ட் ஆப்ஷன்ஸ் பட்டன் அட் த பாட்டம் ஆஃப் த ட்ராப் டவுன் மெனு. ஸோ இந்த ட்ராப் டவுன் மெனுல பாட்டம்ல பாத்தீங்கன்னா வேர்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது எ பாப் அவுட் விண்டோ ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன், ஒரு பாப் அவுட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். பாத்தீங்கன்னா இதுதான் அந்த வேர்ட் ஆப்ஷன்ஸோட பாப் அவுட் விண்டோ. இதுல நம்ம அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து லெஃப்ட் காலம்ல இருக்கும். இந்த லெஃப்ட் காலம்ல அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ஆப்ஷன்ஸ் பாப் அவுட் விண்டோல லெஃப்ட் காலம்ல அட்வான்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் டு டிஸ்பிளே செக்ஷன். ஸோ அதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும் அட்வான்ஸ்டு டேப்ல. அதில் நம்ம போக வேண்டியது டிஸ்பிளே செக்ஷன் ஆஃப் த விண்டோ. அதுக்கு நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அந்த டிஸ்பிளே செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஷோ ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், ஷோ வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். ஸோ இந்த செக் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரோல் பார் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்பியர் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டேப்ல நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தேன் அப்படின்னா அதில் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த டிஸ்பிளே ஆப்ஷனுக்கு கீழே பாருங்க நிறைய செக் பாக்ஸஸ் இருக்கு. ஸோ அதில் ஷோ ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், ஷோ வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் அந்த ஆப்ஷனை நம்ம செக் பண்ணோம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே டிக் விழுந்துரும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹைட் ஆயிருக்கிற ஸ்க்ரோல் பார் வந்து இப்போ அப்பியர் ஆயிரும். தென் கீழே வந்து கிளிக் ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரோல் பார் வந்து இந்த மாதிரி அப்பியர் ஆயிருக்கும். ஒரு வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், ஒரு ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். Even if your scroll bars are hidden, you can move up, down and across your document with keys on any standard keyboard. அப்படியும் நம்மளோட ஸ்க்ரோல் பார் வந்து ஹைடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீபோர்ட்ல இருக்கிற அப், டவுன், லெஃப்ட், ரைட் அந்த ஆரோ கீயை பிரஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். So use the arrows located in the bottom on your computer keyboard to navigate down and across your document screen. So நம்மளோட document screenல நம்ம up and down then left and right move பண்றதுக்கு கீபோர்ட்ல இருக்கிற அந்த ஷார்ட்கட் arrow keys press பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். Arrow keys are generally located in the bottom right corner of your keyboard. கீபோர்ட்ல bottom right cornerல இந்த arrow keys இருக்கும். Similarly பேஜ் அப், பேஜ் டவுன் அப்படின்னு ரெண்டு பட்டன் இருக்கு கீபோர்ட்ல. டாப்ல ஆர் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் அப், பேஜ் டவுன் அப்படிங்கிற கீஸ் இருக்கும். ஸோ இந்த கீயை நம்ம கீபோர்ட்ல ப்ரெஸ் பண்ணி அந்த டாக்குமெண்டோட பேஜை வந்து ஒன் பேஜ் அப், டவுன் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரோல் பார் ஹைடன்ல இருந்துச்சு அப்படின்னா கீபோர்ட்ல இருக்கிற அந்த கீஸை ப்ரெஸ் பண்ணி, அதாவது ஆரோ கீஸ், தென் பேஜ் அப், பேஜ் டவுன் இந்த கீஸை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட் ஸ்கிரீன்ல அப் அண்ட் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிக்கலாம். இதுல ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் மெனு அப்பியர் ஆகும். ஸோ இதுல வேர்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேர்ட் ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு பாப் அவுட் விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுல அட்வான்ஸ்ட் அப்படின்னு ஒரு டேப் லெஃப்ட் காலம்ல இருக்கும். ஸோ இந்த இதான் அந்த லெஃப்ட் காலம். இதுல அட்வான்ஸ்ட் டேபை கிளிக் பண்ணிக்கணும். தென் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோல் பாரை நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே ஆப்ஷன்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இதுல ஷோ ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், ஷோ வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம இப்போ டிக்ல இருந்தது, அதை நான் டிக்கை அன்செக் பண்ணியிருக்கேன். ஸோ இது செக் பாக்ஸ் தான். அதை கிளிக் பண்ணாலே அந்த டிக் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அன்செக் பண்ணிட்டு கீழே கிளிக் ஓகே. இது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பார் வந்து ஹைட் ஆயிரும். இப்போ நான் ஸ்க்ரோல் பாரை ஹைட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்னோட டாக்குமெண்ட்ல நான் ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணி மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஸ்க்ரோல் பார் ஹிடன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீபோர்ட்ல டவுன் ஆரோ, அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ரைட் ஆரோ கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம், ஆர் பேஜ் அப், பேஜ் டவுன் கொடுத்தும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹிடனா இருக்கிற அந்த ஸ்க்ரோல் பார்ஸை அகைன் கொண்டு வர்றதுக்கு சேம் ஆப்ஷன் தான். ஆஃபீஸ் பட்டன்ல போயிட்டு வேர்ட் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தென் அட்வான்ஸ்டு டேப்ல போய் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனோம்னா டிஸ்பிளே ஆப்ஷன், அதுல போயிட்டு இந்த ரெண்டு செக் பாக்ஸையும் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டும் செலக்டர்ல இருந்தது, அதாவது டிக் விழுந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்க்ரோல் பார் வந்து டிஸ்பிளே ஆயிரும். தென் கீழே கிளிக் ஓகே. ஓகே கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் டிஸ்பிளே ஆயிருக்கு. சிமிலர்லி ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பாரும் டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம ஸ்க்ரோல் பார் காம்பவுண்ட் பத்தி டீடைல்டா பார்த்திருக்கோம். ஸோ ஸ்க்ரோல் பார் அப்படின்னா என்ன, அதுல இருக்கிற ரெண்டு டைப்ஸ், தென் ஸ்க்ரோல் பார் வந்து ஹிடனா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ரீஅப்பியர் பண்றது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், தென் ஸ்க்ரோல் பார் வேண்டாம் அப்படின்னா அதை எப்படி ஹைட் பண்றது, இதை பத்தி தான் இந்த டுட்டோரியல்ல எக்ஸாம்பிளோட டீடைல்டா பார்த்திருக்கோம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.